நாளைக்கான வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க. ப்ரோமோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஐஸ்வர்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, மாமா நான் அதுக்காண்டி ஒன்றும் சொல்லலை, போட்டி நடந்துட்டு இருக்கோம், திடீர்னு இவங்க எங்களோட வெள்ளத்தை ஒழிச்சு வைக்கிற மாதிரி கூட ஐடியா பண்ணலாம்ல, அதுக்காண்டி தான் நான் வந்து சொன்னேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ, ஐயோ ஐஸ்வர்யா நீ ஏன் தேவையில்லாமல் கண்டதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க, குடு அப்படின்னு சொல்ல அபிராமியை வாங்கி அந்த வெள்ளத்தை கலக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பாரு, நாங்கள் அப்படி ஒழிச்சு வைக்கணும்னு தெரிஞ்சா அங்கிட்டு தானே போய் வச்சுட்டு இருக்கணும், எதுக்கு இங்கே பக்கத்துலேயே வச்சுட்டு இருக்க போகிறோம், அது மட்டும் கிடையாது, நான் எடுத்துகிட்டு வந்தப்போ அந்த வெள்ளம் ரிலேட்டடாக அங்கே எதுவுமே இல்லை, நீ தானே உட்காந்து இடிச்சிட்டு இருந்த, நீயே கொண்டு வந்து வச்சுட்டு நீயே யோசிப்பியா அப்படின்னு சொல்ல, கரெக்டாக பாயிண்டை பிடிச்சி பேசுகிறாங்களே அப்படின்ற மாதிரி ஐஸ் வந்துட்டு ஒரு சைடு நினச்சிக்கிறாங்க. ஆனால் இன்னொரு சைடு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அபிராமி அந்த வெள்ளத்தை போட்டு பொங்கல் காய்ச்ச ஆரம்பிச்சிடுறாங்கல்ல. அடுத்து வந்துட்டு நைஸாக வந்துட்டு தீபாவை பார்க்குறாங்க. தீபாவை முறைச்சி பார்க்க தீபா வந்துட்டு அமைதியாக இருந்துக்கிறாங்க. இதில் ஏதோ வந்துட்டு அத்தை சந்தேகப்படுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை பார்க்குறாங்க. கார்த்தி வந்துட்டு எதுவும் பண்ணாதீங்க, எதுவும் யோசிக்காதீங்க அப்படின்ற மாதிரி கண் காமிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு தீபாவும் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. நல்லபடியாக பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறீங்களா, பண்ணுங்க. நான் வந்துட்டு இப்போ கொடுக்க போகிற டெஸ்ட்டில் தான் இருக்குது, கார்த்தி வந்துட்டு பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ண போகிறாரா இல்லை அம்மாவுக்கு ஃபேவராக தீர்ப்பு சொல்ல போகிறாருன்னு பார்க்கத்தானே போகிறேன். அத்தைக்கு சும்மாவே தீபாவை கண்டா பிடிக்கவே மாட்டேங்குது. இதில் வந்துட்டு இப்படி தீபா மேலே பழி போடுற மாதிரி வேற பண்ணியிருக்கேன். இப்போது என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே வந்துட்டு செம்ம த்ரில்லிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி ஐஸ் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இங்கே வந்துட்டு போட்டி தீவிரமாக நடந்துகிட்ருக்கு. சரி பொங்கல்லாம் பண்ணி முடிச்சாச்சு மாமா, இப்போ எடுத்து வச்சிடலாம்ல அப்படின்னு சொல்ல ஃபஸ்ட்டு வந்துட்டு தீபா தான் பொங்கல் வந்துட்டு ரெடி ஆகுது. அதுக்கே அபிராமிக்கு வந்துட்டு எரிச்சலாக தான் இருக்குது. சரி என்னடா பொங்கலும் ஃபஸ்ட்டு அவளுக்கு தான் பால் பொங்குச்சு, இப்போது அவளும் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு எடுத்து வைக்கிறாங்க. சாமியெல்லாம் கும்பிட்றாங்க. கும்பிட்டதுமே சரி இப்போது எப்போ வந்துட்டு தீர்ப்பு சொல்ல போகிறீங்கன்னு ரொம்ப ஆவலாக இருக்கும், யார் ஜெயிச்சாங்கன்னு தெரியணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அருணும் ஆனந்தும் ஒரு சைடு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ, அதுக்கான நேரம் தான் வந்துருச்சே, எப்போ கார்த்தி வாப்பா, நீ தானப்பா இதுக்கு வந்துட்டு நடுவர், இதுக்கும் உன்னோட தீர்ப்பு என்ன, அதை கரெக்டாக சொல்லிடு அப்படின்னு சொல்ல சரி அப்படின்ற மாதிரி கார்த்தி வந்துட்டு நின்றுட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு மீனாட்சி சொல்கிறாங்க, தீபா நம்ம தான் வின் பண்ண போகிறோம், நம்ம பொங்கல் தான் சூப்பராக இருக்குது பாரு அப்படின்னு சொல்ல, அக்கா எனக்கு இதில் ஜெயிக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாதுக்கா, அத்தை சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும், ஆல்ரெடி நான் போட்டியில் அப்படி நடந்துக்கிட்டதே அத்தைக்கு வந்துட்டு என் மேலே வெறுப்பை தூண்டி விட்டுருக்கு, இதில் நான் ஜெயித்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அத்தைக்கு வெறுப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல, தீபா இதில் மாதிரி விஷயத்துலலாம் நீ வந்துட்டு விட்டு கொடுக்கக்கூடாது, அவங்க எப்படி இருக்காங்க அது மாதிரி தான் நீயும் இருக்கணும், அவங்க ஈகோவை விட்டு கொடுக்குறாங்களா, இல்லை அப்புறம் என்ன தீபா நீ தான் வந்துட்டு பெருசாக இதை பற்றிலாம் யோசிக்கிற, அத்தை உன்னை பற்றி எதுவும் யோசிக்கிறாங்க இல்லை அவங்களுக்கு வந்துட்டு பாரு ஐஸ்வர்யா தான் முக்கியன்ற மாதிரி எப்படி நின்றுட்டு இருக்காங்கன்னு, அதுக்கேற்ற மாதிரி அந்த பள்ளியும் சால்ரா தட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, சரி விடுங்கக்கா கார்த்திக் சார் என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. கடவுளே எந்த தீர்ப்பு வந்தாலும் அத்தைக்கு வந்துட்டு ஒரு கஷ்டமான ஒரு இதை கொடுத்துறாத அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்க. கார்த்தி வந்துட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க, இந்தாப்பா கார்த்தி நீ ஏன் வந்துட்டு ரெண்டையும் டேஸ்ட் பண்ணி பாரு, ஆனால் உண்மையாக தீர்ப்பு சொல்லணும்ப்பா, உன் மனசுக்கு வந்துட்டு எது பிடிச்சிருக்குன்னு தோணுதோ அதை சொல்லு, இவங்க ஒய்ஃபு இவங்க அம்மா அப்படிலாம் நீ பார்க்க வேணாம், யார் எதுவுமே நினச்சிக்க மாட்டாங்க, முக்கியமாக சொல்லிட்டேன் நாச்சியா தீபா இங்கே பாருங்க இது வந்துட்டு ஒரு போட்டி, எல்லாத்தையும் வந்துட்டு ஸ்போர்ட்டிவ் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்ல, சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இந்த அபிராமி மட்டும் ஐஸ்வர்யா பார்த்து முறைச்ச மணிக்க நின்றுக்கிட்டு இருக்க. கார்த்தி வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க ரெண்டு பொங்கலையும். அப்போ ஐஸ்வர்யா மனசில் நினைக்கிறாங்க, சொல்லு கார்த்தி வேமா சொல்லு, அம்மா நீங்கள் வச்சது சக்கரை பொங்கல் இல்லை உப்பு பொங்கல் அப்படின்னு சொல்லு, அதை கேட்கத்தானே நானும் ஆவலாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னும் எதுவும் சொல்ல மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்க. இந்த சைடு தீபா வந்துட்டு கார்த்திக் சார் என்ன ரிசல்ட் சொல்ல போகிறாரு அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. அபிராமிக்கு கன்ஃபார்ம் தெரியுது, நம்ம பையன் நம்மளை தான் சொல்லுவான், அவளை எதுக்கு சொல்ல போகிறான், என்னோட கைப்பக்கத்தை பற்றி என் பையனுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி கார்த்திகையே சிரிச்ச மணிக்கு பார்த்துட்டு இருக்காங்க. கார்த்திக் வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்க அம்மாவை பார்க்க தீபா நினச்சிக்கிறாங்க, சரி அத்தை தான் வந்துட்டு வின் பண்ணிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு. ஐஸ்வர்யா வந்துட்டு என்ன இது அவங்க அம்மாவே பார்க்க, ஒருவேளை அவங்க அம்மா வின்னு சொல்லிடுவானோ, அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யோசித்துக்கிட்டு இருக்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிடுது.